அன்பு நண்பர்களே, சூப்பரான பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல 1/4 கப் ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது சுடு தண்ணியில் ஊற வச்ச 2 முந்திரி 2 பாதாமை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் குங்குமப்பூவை 1/4 கப் சூடான பாலில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான முந்திரி பாதாம், இது கூடவே காஞ்ச திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் சேமியா சேர்த்து நெய்யிலே வறுத்துக்கலாம். கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி 3/4 கப் தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ சேமியா ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது 1/2 கப்புலேருந்து 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்து லைட்டாக கலரிக்கலாம். சர்க்கரை கரைஞ்ச பிறகு 1/2 கப்பு வெதுவெதுப்பான காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச முந்திரி பாதாம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கடைசியாக குங்குமப்பூ பாலும் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்தா சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.